தமிழ் அவருக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு அவங்களுடைய அம்மா இறந்து போனாலும் காலைல ஆராதனைக்கு வரணும்னு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் கரங்களை நீட்டி அவருடைய தாயார் நேற்றைக்கு அவருடைய ஆசை எல்லாம், நான் தூரத்துல பஞ்சாப்ல ஊழியம் செய்யறேன், எங்க அம்மாவை நான் மரிக்கும் போது நான் கூட இருக்கணும்னு அவருடைய ஜெபம். எங்க அம்மா மரிக்கும் போது நான் கூட இருக்கணும்னு. அது அப்படியே அவங்க அம்மா மரணம் அடையும் போது அமேன் ஸ்தோத்திரம் பாஸ்டரும் கூட இருக்க அவருக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த மாதிரி நீங்களும் ஜெபம். நம்ம கடமை, நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்து முடிக்க கிருபை தரணும். உங்களுக்கு என்னை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முற்றிலும் அர்ப்பணிப்போம். பின்னாடி மறந்துட்டு முன்னாடி நோக்கி ஓடுவோமா. ஜெபிக்கிறோம், அவருடைய வாஞ்சைக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய ஆசைக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு கொடுத்த லக்குக்காய் ஸ்தோத்திரம், அழைத்த அழைப்புக்காக நன்றி, கொடுத்த தரிசனத்துக்காக நன்றி, அவரை குறித்துள்ளதான திட்டங்களுக்காக நோக்கங்களுக்காக நன்றி. அதற்கு நேர ஓடுகிற மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் இன்னைக்கு அவருடைய அம்மாவுடைய நடக்க ஆராதனை ஆசீர்வதித்தார். தேவையான ஆறுதலை தான் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. God bless you. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. अब एक बच्चा हो गया तो मेरा बात है, पास को मैंने बोला है